அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். வறட்டு இருமல் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் அதிகமாக வறட்டு இருமல் உண்டாகும். புகஞ்சு புகஞ்சு இருமல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உண்டாகக்கூடிய வறட்டு இருமல் இதை சரி செய்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தபடியே எடுத்துக்கலாம், அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த வறட்டு இருமல் எதனால் உருவாகுது, யாருக்கெல்லாம் இது உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொண்டை பகுதியில் ஒரு வறட்சி தன்மை எப்போல்லாம் உருவாகுதோ அப்போ தான் இந்த வறட்டு இருமல் அப்படிங்கிறது உருவாகும். நம்ம பனிக்காலத்தில் அதிகமாக குளிர்ச்சி தன்மை பொருந்திய காற்று உள்ளே போகும்போது தொண்டை பகுதியில் ஒரு வறட்சி தன்மை உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி தொண்டையில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டுருக்கு. சில குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டான்சில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். இல்லை கொஞ்சம் வயதான நபர்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தொண்டை பகுதியில் இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி உண்டாகலாம். அவங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் நாளையோ இல்லை அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களால் பார்த்திங்கன்னா தொண்டை பகுதியில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னா அதனால் தொண்டையில் ஒரு வறட்சி தன்மை உண்டாகும். ஸோ அந்த வலியெல்லாம் குறைஞ்ச பிறகும் கூட அங்கே தொடர்ந்து ஒரு வறட்சி தன்மை இருக்கிறதுனால அடிக்கடி அவங்களுக்கு இருமல் உண்டாகலாம். இது இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா உணவு குழாயிலிருந்து அந்த அமிலம் மேலே வரும். ஜிஆர்டி சம்மந்தமான பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அமிலம் மேலே வர்றதுனால தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய குரல் நான்களில் ஒரு புண் உண்டாகலாம். இது அதிகமாக நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா காலை நேரத்தில் எந்திரிக்கும் பொழுது எனக்கு தொண்டை பகுதியில் ஒரு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு வறட்டு இருமல் இருக்கும். கொஞ்சம் பேசினா கூட அவங்களுக்கு அந்த வறட்சி தன்மை அதிகமாகி தொடர்ந்து இருமல் உண்டாகலாம். இது இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் திடீர்னு ஒரு இருமல் உண்டாகலாம். இரவு நேரத்தில் ஒரு மணி போல் 2 மணி போல் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நல்ல ஒரு வறட்சியான ஒரு இருமல் உண்டாகும். அந்த இருமல் குத்திருமல் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து குத்தி குத்தி இரும்பிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருமல் வந்தது அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் கூட அதனுடைய தன்மை நீடிக்கும். ஸோ இந்த மாதிரி இருமல் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு செரிமான சக்தி குறைபாடு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வயிற்றுலேருந்து அமிலம் மேலே வர்றதுனால கூட இருக்கலாம். இது இல்லாமல் தொடர்ந்து நிறைய பேசக்கூடிய நபர்களாக இருக்காங்க, ஒரு ஆசிரியராக இருக்காங்க, இல்லை வேறு சில தொழிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அந்த மாதிரி நிலைகளில் குரல் நாண்கள் அதிகமான அளவுக்கு உபயோகப்படுத்தும் பொழுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய வீக்கம் அவங்களுக்கு தொடர் இருமலை உண்டாக்கலாம். இது இல்லாமல் உடம்புல வெப்பநிலை அதிகமாகுது, அதாவது பார்த்திங்கன்னா ஹீட்டான ஒரு உடம்பாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் தொடர்ந்து அவங்களுக்கு இருமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருமல் இருக்குது அப்படின்னா நமக்கு தொண்டை பகுதியில் ஒரு வலியோ இல்லை சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருமி யூரின் லீக் ஆகிறதோ இந்த மாதிரியான பக்க விளைவுகளையும் உருவாக்கலாம். ஸோ இந்த மாதிரி வறட்சி இருமல் இருக்குது அப்படின்னா என்ன காரணத்தினால உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஒருவேளை தொடர்ந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ஸோ தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கல்லுப்பை ஒரு 250 ml தண்ணியில் நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் சேர்த்து நல்லா நீங்கள் காகுல் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் குறைஞ்சிரும். ஒருவேளை டான்சில்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகளாக இருந்ததுன்னா அதையும் சரி செய்யறதுக்கு பூண்டு அது கூட தேன் சேர்த்து பூண்டு தேன் மாதிரி நம்ம செஞ்சு தொண்டையோட உள்பகுதியில் நம்ம தடவிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த டான்சில்ஸோட பாதிப்புகளும் குறையும். அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் ஜிஆர்டி இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரு முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடலோட வெப்பநிலை அதிகமாக இருக்குது அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வழக்க முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வறட்டு இருமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் சுக்கு மிளகு திப்பிலி, இந்த சுக்கு மிளகு திப்பிலியோட அதிமதுரம் இது நாளையுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு பவுடரை நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ தேன் அப்படிங்கிறது நமக்கு கஃபத்தை குறைக்கும் அப்படின்னாலும் தொடர்ந்து வறட்டு இருமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சூர்ணத்தை நெய்யில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாள் எடுத்துங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல அந்த வறட்டு இருமல் குறையிறத பார்க்கலாம். காலை இரவு 2 வேளை உணவுக்கு அப்புறமா நான் சொன்ன இந்த சூர்ணத்தை எடுத்துக்கிறது நல்லது. ஸோ தொடர்ந்து வறட்டு இருமல் இருக்குது அப்படின்னா அது எந்த காரணத்தினால வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கூடுதலாக சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் இது நாளையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டு இதை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோடு கலந்து காலை இரவு 2 வேளை உணவுக்கு அப்புறமா தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த வறட்டு இருமல் குறையிறது நல்லா பார்க்கலாம். ஸோ கூடுதலாக உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும்
நிறைய நாட்கள் வந்து இந்த வறட்டு இருமல் வந்து இருக்கும். ஸோ அது இந்த வயிற்றுப்பகுதியில் கூடிய அமிலம் மேலே வர்றதுனால. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எதனால் உண்டானது அப்படிங்கிறத பாருங்கள். நான் சொன்ன இந்த காரணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எது பொருந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து அதற்கேற்ற மாதிரி வாழ்வியல் முறை மாற்றங்களையும் சிகிச்சை முறைகளையும் எடுத்துகிட்டு கூடுதலாக நான் சொன்ன இந்த சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் சேர்ந்த இந்த பொடியும் வந்து எடுத்துக்கும்போது வறட்டு இருமல் 3 நாளில் நல்லா குறையிறத வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கு வறட்டு இருமலை சரி செய்யக்கூடிய ஒரு பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.